அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிறருக்கு தீங்கு விளைவிப்பது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தீங்கிழைக்கவும் கூடாது, தீங்கிற்கு பழி வாங்கவும் கூடாது. இந்த செய்தி அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் இப்னு மாஜாவில் 1909 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிறருக்கு தீங்கு செய்யாதீர்கள், தீமை செய்யாதீர்கள். ஒருவர் உங்களுக்கு தீமை செய்தால் அதற்காக வேண்டி அளவு கடந்து பழிவாங்கவும் செய்யாதீர்கள். ஒரு வரைமுறை இருக்கிறது, அவைகள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். பொதுவாக இஸ்லாமிய சட்டங்கள், ஒழுக்க விதிகள் மற்றும் மக்களிடையே உண்டான தொடர்புகளில் மார்க்கத்தின் அடிப்படை விதியை பிரதிபலிக்கிறது. அது தீங்குகளை அதன் அனைத்து வடிவங்களிலேயுமே வெளிப்படையாகவும் உள்ரங்கமாகவும் மனிதர்களிடமிருந்து தடுக்கின்றது. தீங்கிழைப்பது அது தடை செய்யப்பட்டது, அதனை தடுப்பது அவசியமாகும். அதே நேரம் ஒரு தீங்கு மற்றொரு தீங்கினால் தடுக்கப்பட மாட்டாது. தீங்கிற்கு பழிவாங்குவதும் தடை செய்யப்பட்டதாகும். தீங்குகள் தடுக்கப்பட வேண்டும். செய்த தீங்கை விட அதிகமாக பழி தீர்ப்பது கூடாது என்று மிக தெளிவாக அறிவுறுத்தியிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம். நம்மை படைத்த இரட்சகனாகிய அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு தீங்கு விளைவிப்பதை ஒருபோதும் அவன் ஏற்றுக்கொள்வதில்லை, அங்கீகரிப்பதில்லை. மறுப்பிற்கு பயன்படுத்துகின்ற வாதத்தை சில வேளை ஒன்றை தடை செய்யவும் பயன்படுத்தவும் சொல் செயல் ஒன்றை விடுதல் மூலம் தீங்கிற்கு பழி தீர்ப்பதும் தடை செய்யப்பட்டது. இஸ்லாமிய மார்க்கம் அமைதி, சரணடைதல் என்கின்ற ஆழமான கருத்துக்களை கட்டமைத்திருக்கிறது. இந்த நபி ஒளி இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டத்தில் ஒரு பொது விதியாகவே கவனிக்கப்படுகிறது. இஸ்லாம் தீங்கிழைப்பதை அனுமதிப்பதில்லை என்பதையும் கடந்து தீங்கிற்கு பழிவாங்குவதையும் தடுத்திருக்கிறது என்பதே அந்த விதி என்பதை இந்த இடத்திலே புரிந்து கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மனித வாழ்க்கையிலே அறியாமல் ஒருவர் மற்றொருவருக்கு தீங்கிழைப்பது என்பது இயல்பான நிலைப்பாடுகளிலே உண்டானது தான். அப்படி ஒருவர் செய்தால் அவருக்கு புரிய வைக்க வேண்டும், அவருக்கு அறிவுரை கூற வேண்டும். அதை விட்டுவிட்டு நமக்கு செய்த தீங்குக்கு நாம் அதைவிட பன்மடங்காக தீங்கு செய்வது என்பது மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடிய விஷயங்களில் இல்லை. காரணம், எல்லா நிலைகளிலேயுமே இஸ்லாம் சமாதானத்தையும் அமைதியையும் இந்த உலகத்தில் தலைத்தோங்க வேண்டும் என்பதிலே மிக தெளிவான கட்டமைப்புகளை வடிவமைத்து கொடுத்திருக்கிறது. அந்த ரீதியிலே குரோதங்கள், பகைமைகள் இல்லாமல் சமாதானம், அமைதி என்கின்ற கட்டமைப்பை தான் இஸ்லாம் இந்த உலகத்தில் உருவாக்கி தந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழலை புரிந்து கொண்டு உலகத்தில் அமைதி, சமாதானம் என்கின்ற ரீதியிலே நம்முடைய வாழ்வியல் அமையப்பெற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.